மிகவும் பாசத்திற்கும் அன்பிற்கும் உரிய வில்லியனூர் புனித லூர்து அன்னையின் அன்பு பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் அன்னையின் பெயரால் வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் இந்த திருப்பலி வழியாக உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நாங்கள் பெருத்த மகிழ்ச்சி அடைகின்றோம். அன்னையை நம்பி அன்னையை நாடி வருவோருக்கு ஒருபொழுதும் ஒரு நாளும் எந்த குறையும் இராது. அன்னையுடைய பாதுகாப்பு வலயத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும், வேதனைகள் வந்தாலும் மனம் தளர்ந்து போக மாட்டார்கள். தைரியமாக இருப்பார்கள், தன்னம்பிக்கையோடு இருப்பார்கள். காரணம், கல்வாரி மலையிலே ஆண்டவர் இயேசு தனது உயிரை ஒப்படைக்கும் முன்பாக அவருடைய அன்னையை நமக்கு அன்னையாக அவர் ஒப்பு கொடுத்ததை உணர்ந்து, நமக்கு ஒரு தாய், விண்ணக தாய், அலகையை வென்ற தாய், நமக்கு எல்லா விதத்திலும் ஆதரவாக இருக்கின்ற தாய் எனக்கு துணையாக இருக்கின்றார், எனக்கு பக்கபலமாக இருக்கின்றார், எனக்கு முன்பாக இருக்கின்றார், எனக்கு பின்பாக இருக்கின்றார் என்னும் அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளிலும் சந்திக்கின்ற இன்னல்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் சோதனைகளையும் வேதனைகளையும் நம்மால் ஜெயிக்க முடியும், ஜெயித்து நடக்க முடியும், ஜெயித்து இயேசுவை நோக்கி நம்மால் செல்ல முடியும். பேதுரு அவர்கள் கடலிலே இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நீர்தாம் கடலில் நடக்கிறீர் என்றால், நீர்தாம் இந்த தண்ணீரில் நடக்கிறீர் என்றால், இதோ கட்டளையிடும் ஆண்டவரே, இதோ நானும் உம்மை போல் உம்மை நோக்கி நடந்து வர கட்டளையிடும் ஆண்டவரே, வா. உடனே பேதுருவும் இயேசுவை நோக்கி செல்கிறார். வழியிலே தடுமாற்றம் இல்லாத வாழ்க்கையும் கிடையாது, வழியும் கிடையாது, பாதையும் கிடையாது. ஆனால் முன்னேற்றம். எழுந்து நான் செல்கின்றேனா? இயேசுவை என் கண்முன் காண்கின்றேனா? இயேசுவை நோக்கி நான் செல்கின்றேனா? இதுதான் நமது வாழ்வின் அச்சாரம், மையம். இதோ என் ஆண்டவர் என் முன்பே தெரிகிறார். அந்த ஆண்டவரை நோக்கி செல்வதற்கு துணையாக இருக்கின்றவர் தான் நம் அன்னை மரியா. இன்றைய நற்செய்தியிலே சீடர்களை பார்த்து கேட்கிறார்கள், என்ன இது? இயேசுவை பார்த்து சொல்கிறார்கள், என்ன உங்க சீடர்கள் நோன்பு இருக்க மாட்டேங்கிறார்களே, மற்றவர்கள் போல் கடுமையான விரதம் எடுக்காமல் இருக்கிறார்களே. அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், மணமகன் அவர்களோடு இருக்கும் வரை அவர்கள் நோன்பெடுக்க வேண்டிய அவசியமில்லை. ஒரு காலம் வரும், மணமகனை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்பொழுது அவர்களும் நோன்பு இருப்பார்கள். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் இன்பமும் உண்டு, துன்பமும் உண்டு. மணமகன் அவர்களோடு இருக்கின்ற காலம் அது மகிழ்ச்சியின் காலம். மணமகன் ஆண்டவராய் இயேசு அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் அது துன்பத்தின் காலம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இன்பமும் துன்பமும் கலந்ததுதான் வாழ்க்கை. ரெண்டுத்தையும் சரிசமமா அணுகக்கூடிய அந்த அணுகுமுறை, அதுதான் நம்முடைய நம்பிக்கையின் முதிர்ச்சி. அதைத்தான் நம்முடைய லூர்து அன்னையிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களை பாருங்கள், எல்லா நேரத்திலும் அன்னை மரியாள் அமைதியாக மௌனமாக தியானித்து கொண்டு ஆண்டவரை போற்றி புகழ்ந்தவாறு, ஆண்டவரின் திட்டத்திற்கு செவி சாய்த்தவாறு அவர் வாழ்ந்தார். தொடக்கத்திலிருந்து இதோ
கன்னி நீர் ஒரு மகனை பெற்றெடுப்பீர் என்று சொன்னதிலிருந்து ஆண்டவர் இயேசுவை கல்வாரி மலையிலே கையளிக்கும் வரை அன்னை மரியாள் இன்பத்தையும் கண்டார், துன்பத்தையும் கண்டார். ஆண்டவர் இயேசுடைய பெரிய பெரிய புதுமைகள், பெரிய பெரிய போதனைகள், அவரை பற்றி ஊரார் உற்றார் உறவினர் எல்லாரும் அவரை பற்றி போற்றி பெருமையாக பேசியிருப்பார்கள். அன்னை மரியாள் அமைதியாக இருந்தார். அதே ஆண்டவரை மக்கள் கேவலமாக பேசினர். சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என சொன்னார். கல்வாரியிலே சிலுவையிலே அறைந்தனர். அப்பொழுதும் அன்னை மரியாள் பதற்றப்படாமல் கடவுளுடைய திட்டத்திற்கு செவி சாய்த்தார். அதுதான் அன்னை மரியாளின் மனநிலை. தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. அந்த அன்னை மரியாளை போல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே, கிறிஸ்துவ வாழ்க்கையிலே இன்பத்தையும் துன்பத்தையும் சரிசமமாக ஏற்றுக்கொண்டு இதிலே இறைவனுடைய திட்டம் நிறைவேற வேண்டும். இறைவா, இந்த திட்டத்தை, உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்ற எனக்கு உதவி செய்யும், எனக்கு பலத்தை தாரும் என்று நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். டென்னிஸ் பிளேயர் ரோஜர் ஃபெடரர், அவருக்கு பற்றி உங்களுக்கு தெரியும். நிறைய டென்னிஸ் போட்டியில் அவர் ஜெயித்தவர். அவரை பார்த்து நிருபர்கள் கேள்வி கேட்கிறார்கள். என்ன உங்களுக்கு விபத்தெல்லாம் ஏற்பட்டிருக்கிறதே, என்ன உங்களுக்கு நோய்கள் எல்லாம் வந்திருக்கின்றனவே, இது என்ன, இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? உங்களுக்கு நோய்கள் வந்திருக்கின்றனவே, விபத்துகளை நீங்கள் சந்தித்திருக்கிறீர்களே, இது ஏன் எப்படி உங்களுக்கு நிகழ்ந்தது என்று. அப்பொழுது அவர் சொல்கிறார், நான் ஒரு உலகம் போற்றக்கூடிய டென்னிஸ் பிளேயர். எனக்கு எப்படி இந்த புகழ் வந்தது, எனக்கு எப்படி இவ்வளவு பணம் வந்தது, எனக்கு எப்படி இவ்வளவு வெற்றிகள் வந்தன? அப்பொழுதெல்லாம் நான் கடவுளை பார்த்து கேட்டேனா, ஆண்டவரே, எனக்கு ஏன் இந்த விம்பிள்டன் டென்னிஸில் எனக்கு வெற்றி, எனக்கு ஏன் அந்த டென்னிஸிலே வெற்றி, எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு பரிசு கோப்பை, எனக்கு ஏன் இவ்வளவு பணம், எனக்கு ஏன் இவ்வளவு புகழ், எனக்கு ஏன் இவ்வளவு பெருமை, நான் என்றாவது உம்மை கேள்வி கேட்டிருக்கிறேனா? அப்போ துன்பத்துக்கு மட்டும் நான் ஏன் கேள்வி கேட்கணும்? எனக்கு ஏன் விபத்து வந்தது, எனக்கு ஏன் அந்த நோய் வந்தது, நான் கேட்க மாட்டேன். நான் ஆண்டவருடைய திட்டத்தை, இறைவனுடைய திட்டத்தை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்னாரா. ஆகவே அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாளின் அன்பு பக்தர்களே, நாம் கோவிலுக்கு வந்துவிட்டோம். முதல் சனியிலே பங்கு பெறுகிறோம், திருப்பலியிலே பங்கு பெறுகிறோம், இதன் பிறகு சுற்றுப்பிரகாரம், அதன் பிறகு அன்னதானம், இப்படியாக பல்வேறு நிகழ்ச்சிகளிலே நாம் பங்கு பெற்றாலும் நமக்கு சோதனை வராமல் இருக்குமா, துன்பம் வராமல் இருக்குமா? கண்டிப்பாக வரும். ஆனால் அன்னையுடைய அன்பு வளையத்திலே நாம் அனைவரும் வந்து அடைக்கலமாகிட வேண்டும். பிசாசு நம்மை ஆண்டோடமிருந்து பிரிக்க பார்க்கும். நீங்கள் ஜெபமாலை என்னும் ஆயுதத்தை ஏந்துங்கள். அந்த ஜெபமாலை ஒரு அன்பு வளையம், ஒரு பாதுகாப்பு வளையம். ஆனால் பிசாசு அவ்வளோ சீக்கிரம் உங்களை ஜெபமாலை சொல்ல விடாது, உங்களை ஜெபிக்க விடாது. ஒரு 10 சொல்லுவீங்க, தூங்கி கீழே விழுந்துருவீங்க. குடும்பமாக சேர்ந்து சொல்லலாம் நினைப்பீங்க, அடுத்த நாள் குடும்பத்தில் சண்டை வரும், பிரச்சனை வரும். குடும்பத்தில் உட்காந்து ஜெபமே சொல்ல மாட்டீங்க, இல்லைனா எங்கேயாவது போயிடுவீங்க. பிசாசு ஜெபமாலை ஜெபிக்க விடாது, அந்த ஜெபமாலை ஏந்த விடாது. நீங்க ஜெபமாலை ஏந்திட்டீங்கன்னா நீங்க அன்னை மரியாளுடைய அன்பு வளையத்தில், பாதுகாப்பு வளையத்தில் வந்து விடுவீர்கள். அப்பொழுது பிசாசு உங்களை எதுவும் செய்ய முடியாது. நீங்கள் அன்னை மரியாளிடம் சென்று விடுவீர்கள் என்றுதான் பிசாசு உங்கள் அனைவரையும், எங்களையும் எப்படியாவது பிரித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டு இருக்கோம். ஆகவே அன்புக்குரிய வெளியூர் புனித லூர்து அன்னையின் அன்பு பிள்ளைகளே, உங்களை அன்னை மரியாள் ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. அந்த அன்னையுடைய அன்பு வளையத்தில், அந்த ஜெப மாலையிலே நீங்களும் உங்கள் குடும்பமும் என்றென்றும் வாழ்ந்து இந்த உலக வாழ்க்கையில் இன்ப துன்பத்தை துணிச்சலோடு சந்தித்து ஆண்டவரை நோக்கி, விண்ணகத்தை நோக்கி நாம் வெற்றிகரமாக பயணம் செய்வோமா? இறைவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. மரியே வாழ்க.